கடந்த ஆட்சியில, அதாவது இந்த ஆட்சியில எவ்வளவு சதவீதம் நம்ம வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிறது? முதலமைச்சர் அவர்களும் இதை பத்தி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஊடகத்தோடு 2 அமைச்சர்கள் அமர்ந்து அதுக்கான ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையிலே 400க்கு மேல 500 தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதா. கிட்டத்தட்ட 500க்கு மேல 505ல 400க்கு மேல எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில ஒன்றிய அரசாங்க நமக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பதால் அதை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறது. சிலது பரிசீலனை இல்ல பல்வேறு திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். எந்த விஷயத்த பொதுமக்கள் முன்னேற்ற எல்லா விஷயங்களையும் தான் முன்னிலைப்படுத்துகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் நிச்சயமாக முன்னிலைப்படுத்தும். இருப்பினும் ஆனா தொடர்ச்சியா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதிகமாக அரசு ஊழியர்கள் பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் தொடர்ச்சியான அரசுக்கு எதிரான போராட்டங்கள் முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதனால அதை வலியுறுத்தி கொண்டிருக்கோம். ஒவ்வொன்றாக அவங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அவர்களை அழைத்து பேசி தீர்த்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தைக்கு எத்தனையோ ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கும் முதலமைச்சர் தீர்வு கண்டிருக்கிறார். ஆட்சியில பங்குங்கிற விஷயத்த திமுக உள்ள பிரமுகர்கள் முக்கியமா நல்லா பேசிட்டு வர்றாங்க. இது முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ச்சி நடந்துட்டு எல்லாத்தையும் திமுக இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலை நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கல காங்கிரஸ். இல்லைங்க, நிச்சயமா விரைவிலே தேர்தல் வரக்கூடிய அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனால தேர்தல் குழு நிச்சயமாக அறிவிக்கப்படும். சர்வீஸ் கமிஷன் தேர்வு கடைசி நேரத்தை தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அந்த மாதிரி முதல் முறையா விரைவிலே இன்னொரு தேதி அறிவிக்கப்பட்டு அது நடத்தப்படும். நித்தம் பொய் சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் யார் அவரை பத்தி சொல்றாரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.